திடீரென ஸ்டாலினிடம் மன்னிப்பு கேட்டு திமுகவுக்கு திரும்பும் செங்கோட்டையன். அதிர்ச்சியில் விஜய். அதாவது இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது பழைய கூட்டணியை உறுதி செய்து வருகின்றன. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் திண்டாடி வருகிறது. ஒரு பக்கம் திமுக தனது பழைய கூட்டணி கட்சிகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மற்றொரு புறம் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி அமைந்துள்ளதோடு பாமக, தேமுதிக போன்ற பழைய கூட்டாளிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுக்க முயற்சித்து வருகிறது. இதனால் புதிய கட்சியாக தவேக கூட்டணிக்குள் ஆள் கிடைக்காமல் தவித்து வருகிறது. தனது முதல் மாநாட்டின் போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவதாக கூறி விஜய் கூட்டணிக்காக வலை வீசிய போதும் எந்த கட்சியும் அந்த வலையில் சிக்கவில்லை. தவேகாவின் சூட்சமத்தை புரிந்து கொண்ட திமுக தனது பழைய கூட்டணியை தன் பக்கமே தக்க வைத்து கொண்டது. முதலில் விசிகாவிற்கு வலை வீசிய விஜய்க்கு திருமாவளவன் ஓரளவுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பது போல் தெரிந்தாலும் நடுவில் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக முடிவெடுத்தார். அடுத்ததாக காங்கிரஸ் தனக்கு உள்ள டெல்லி லாபியை பயன்படுத்தி கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றார். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தனியாக குழுவை அமைத்து ஷாக் கொடுத்தது காங்கிரஸ் தலைமை. ஆளும் கட்சியின் கூட்டணியை உடைக்க முடியாமல் போனதால் விரக்தியடைந்த விஜய் அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணிக்கு போவோமா வேண்டாமா என்று நிலைப்பாட்டில் அலைமோதி கொண்டிருக்கும் தேமுதிக பாஜக கூட்டணியை வளைக்க பார்த்ததாக கூறப்பட்டது. ஆனால் வர உள்ள தேர்தல் இரண்டு கட்சிகளுக்குமே வாழ்வா சால்வா போராட்டம் என்பதால் புதிய கட்சிகளை நம்பி கூட்டணி வைக்க தயாராகவில்லை என்று கூறப்படுகிறது. செங்கோட்டையன் வருகையை அழைத்து OPS, டிடிவி தினகரன், VK சசிகலாவை தவேகாவுடன் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிகள் நடப்பதாக கூறப்பட்டன. ஆனால் அதற்கும் ஒரு புறம் பாஜக முட்டுக்கட்டை போட்டதோடு மூவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வருவதாக வாக்கு கொடுத்து ஆப் செய்துள்ளது. மற்றொரு புறம் ஊழல் குற்றச்சாட்டு இருப்பவர்கள் கூட்டணிக்குள் வேண்டாமென விஜய் சொன்னதாகவும் கூறப்படுகிறது. கடைசியாக தவேகாவின் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் பார்க்கப்பட்டது புதுச்சேரி. ஆனால் பாஜகவின் செயற் தலைவர் நிதின் நவீன் புதுச்சேரி வருகையின் போது ரங்கசாமியை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ரங்கசாமி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி தொடரும் என கூறி தவேகாவினருக்கு மாபெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார். புதிய கட்சி என்பதால் தவேகாவை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் கூட்டணிக்குள் ஆள் கிடைக்காமல் தமிழக வெற்றிக் கழகம் திண்டாடி வருகிறது. தங்களது ஒற்றை நம்பிக்கையான புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கைவிரித்தது தமிழக வெற்றிக் கழகத்தை மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஒரு புறம் இருக்க தற்போது உட்கட்சிக்குள் பலவிதமான மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க முடியாமல் விஜய் திணறி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. சமீபத்தில் நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒரு பெண் நிர்வாகியுடன் அத்துமீறி நடந்து கொண்டதாக எழுந்த சர்ச்சை ஓய்ந்து அடங்குவதற்குள் தூத்துக்குடியை சேர்ந்த தவேகாவின் பெண் நிர்வாகி அஜிதா தன் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து நேற்று முன்தினம் பனையூரில் கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜய் செல்லும் காரை மறித்தார். இது குறித்து வந்த செய்திகளில் அஜிதாவிற்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்காததால் தான் அவர் அதிருப்தி அடைந்துள்ளார் என்றும் அதனால்தான் அவர் அப்படி நடந்து கொண்டார் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தவேகாவின் மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லணை விஜயபன் மீது தொண்டர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தங்களை உருவக்கேலி செய்ததாக பெண் தொண்டர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் நிர்வாகிகளுக்கு பதவி வழங்குவதற்கு 5 லட்சம் முதல் கோடிக்கணக்கில் பணம் பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் மதம் மற்றும் சாதி பார்த்து பதவிகள் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்கள் பகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவரிடம் சொன்னால் அதையும் கேலி செய்து அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாகவும் தெரிவிக்கின்றனர்.
தொடர்ந்து நடைபெறும் இந்த போக்கினை கண்டித்து விசாலாட்சிபுரம் காலாங்கரை தாவேகா தொண்டர்கள் மாவட்ட செயலாளருக்கு எதிராக போராட்டங்களை நடத்தியதோடு அவருக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். தொடர்ந்து மோசமான செயல்களில் ஈடுபட்டு வரும் மாவட்ட செயலாளர் விஜயபன் மீது தாவேகா தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளவு சிக்கல்களை வைத்திருக்கும் தாவேகா எப்படி எதிர்க்கட்சிகளை சமாளிக்கப் போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோக தற்போது செங்கோட்டையனுக்கும் புஷியானத்திற்குமே மிகப்பெரிய மோதல் வெடித்துள்ளது. அதாவது செங்கோட்டையன் சமீபத்தில்தான் தாவேகாவில் இணைந்தார். செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து தற்போது தாவேகாவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் பதவியை செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டது. மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவருக்கு இவ்வளவு பெரிய பதவி வழங்கியது தாவேகாவினுள் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் OPS தினகரன் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளிவந்து வரும் நிலையில் அவர்களுக்கும் முக்கிய பதவிகளை வழங்குவதற்காக விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்ட பதவியில் பலருக்கும் விருப்பமில்லை என்றும் கூறப்பட்ட நிலையில் தற்போது OPS தினகரனுக்கு முக்கிய பதவிகள் வழங்குவது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக தற்போது புஷியானத் மற்றும் செங்கோட்டையின் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருவருக்கும் இடையே மோதல் போக்கு பயங்கரமாக வெடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது தாவேகாவில் நடந்து வரும் பண மோசடி உட்பட இன்னும் பல குற்றங்களுக்கு செங்கோட்டையனுக்கும் தொடர்புண்டு என்று செங்கோட்டையன் மீது பலரும் பழி சுமத்தியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் இது நமக்கு தேவையா, இப்படி ஒரு கட்சியில் இணைந்து நாம் ஏன் அவமானப்பட வேண்டும், நமக்கு உள்ள மரியாதையை குறைத்து கொள்ள வேண்டும், ஏற்கனவே உங்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகமாக உள்ளது, அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு கட்சியில் இணைந்து எதற்காக நம்முடைய அரசியல் அனுபவத்தை குறைத்து கொண்டு ஏன் நம்மளை இன்னும் பின்னோக்கி தள்ள வேண்டும், நாம் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது, நாம் இருக்கக்கூடிய கட்சி திமுக தான், நாம் திமுகவில் இணைவதுதான் சரி என்று தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் செங்கோட்டையன் நாம் ஏன் இப்படி பிரச்சனைக்குள் அடைபட்டு தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து செங்கோட்டையன் தற்போது திமுகவில் இணைய போவதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக திமுக அமைச்சர்களை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் முதல்வர் ஸ்டாலினையும் தொடர்பு கொண்டு தன்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றும் அதுபோக தான் இவ்வளவு நாள் தன்னுடைய நேரத்தை வீணாக்கி விட்டேன் என்றும் அதுபோக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் கட்சியை விட்டுவிட்டு இப்படி தனக்கு நிகராக இல்லாமல் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இணைந்து தன்னுடைய தரத்தை குறைத்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு இங்கு மிகப்பெரிய அவமானங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அதுபோக நான் திமுகவில் இணைவதுதான் சரி என்றும் உங்கள் கட்சியிலேயே நான் திரும்புகிறேன் என்று தற்போது செங்கோட்டையன் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அவரது அமைச்சர்கள் என்று பலரையும் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகாவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விஜய்க்கு செங்கோட்டையனின் இந்த அதிரடி முடிவு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.